கலாட்டா. என்னடா இங்க கலாட்டா? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல, ஏதோ சின்ன பிள்ளை கோவத்துல. யாரா நீ? ரவுடியா? கையில என்ன அருவா? என்னடா? என்னையா உடம்பு எப்படி இருக்கு? அஞ்சல, உங்ககிட்ட நல்ல குணமெல்லாம் இருக்குது. கோவம் தான் உன்னை கெடுக்குது. கோவம் என்ன கெடுக்கலையா, உன் கோணாக்கு தான் கெடுக்கிறான். அஞ்சல, அவரை பத்தி நீ தப்பா நினைக்காத. தங்கமான மனுஷன் தெரியுமா? தங்கம். அவன் தாயா என் கல்யாணத்தையே தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் பொருத்தம் சரியில்லைன்னு திருப்பி அனுப்பிடுறானு. அவனை சொல்லி என்ன பண்றது? எங்க அப்பனை சொல்லணும். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தாலும் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவன அவனு பேசாத. உன்னை பார்க்க எத்தனை மாப்பிள்ளைங்க வந்தாங்க? வந்தாங்களே ஐயா, 7-8 பேர் வந்தாங்களே. கடைசியா வந்தாரு இந்த ஜெயசங்கர் மாதிரி. அவரையாவது நான் கட்டிக்கிட்டு இருக்க கூடாதா? கோடாங்கி முண்டம் உன் தலையில தீய வச்ச. இந்த இடத்தான் நீ யோசிக்கணும். எதை? அவன் தலையில தீய வைக்கிறதையா? அட, உன்னை பார்க்க 7 மாப்பிள்ளை வந்தோம், ஒருத்தன் கூட பொருத்தம் இல்லன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதானே எனக்கு புரியல. எனக்கு புரியுமே, சொல்லட்டா? சொல்லு. வேற யாரும் இல்லையே. யாரையில சொல்லுங்க. இது பத்தாதா? அஞ்சல, எங்க அண்ணன் கோடாங்கி உயிர் உன் கையில இருக்கு. என் கையிலயா? என் கையில புரட்டி கம்பு தான் இருக்கு. அட, இத சொல்லல. நேத்திக்கு கூட எங்க அண்ணன் ஒரு முறை கயிறை எடுத்துக்கிட்டு உச்சத்தை தேடி அலைஞ்சாரு. நான் தான் கயிறை புடிங்கி ஒளிச்சு வச்சிருக்கிற இடம் அவருக்கு தெரியாது. நேரம் அங்க என்ன ஆகுதோ. அஞ்சல, நீ சொல்ற வார்த்தையில தான் எங்க அண்ணன் உயிரே இருக்குது. என்னயா உன் கோடாங்கிக்கு ஒரு விவசாயே கிடையாதா? உயிரை எங்கதான் வைக்கிறது? இல்ல கையில இருக்குதுங்க, கையில இருக்குதுங்க, ஒரு முறை கயத்துல இருக்குதுங்க, ஒரு இடத்துல இருக்காது. இந்த பாரு, நீ இன்னும் விஷயத்த சொல்லலையே. சொல்லட்டா? சொல்லு. அஞ்சல, எங்க அண்ணன் கோடாங்கி உன் மேல உயிரே வச்சிருக்கிறாரு. கட்டிக்கிட்டா உன்னைத்தான் கட்டிக்கிறேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. என்னடா சொன்ன? அவர் பெரிய நல மகாராஜா, இவர் ஒரு அண்ணன் பச்சி தூது வந்திருக்காரு. தூது. ஓ கோடாங்கி, உன் குடுமையை அறுத்து சவரி பண்ணி நான் சட பண்ணி போடல. என் பேரு அஞ்சல இல்லையா? என்ன பாக்குறேன்? ஒண்ணுமே பண்ணுதா? குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க இருக்கணும்? உள்ள வாங்க.
எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஆல் ரைட். ஒண்ணு இல்லைங்க, உட்காருங்க. சாந்தா, என்ன இது? ஏன் அழறீங்க? என்னால எத்தனை பேருக்கு கஷ்டம். கஷ்டமா? சாந்தாவுடைய அன்பு கிடைக்கிறதா இருந்தா நான் தினமும் உதவாங்க தயார். நீங்க செஞ்ச உதவிக்கு காலமெல்லாம் தொண்டு செய்ய கடமைப்பட்டவனா? என்ன மருந்து சாப்பிடுறீங்க? மாத்திரையெல்லாம் அப்படியே இருக்கு, சாப்பிடவே இல்லையா? மருந்து சாப்பிட்டாதானே உடம்பு குணமாகும். எனக்கு சொந்தமில்லாத உயிரை பத்தியும் உடம்ப பத்தியும் நான் ஏன் கவலைப்படணும்? உங்க உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றீங்க? எஸ், அதெல்லாம் சாந்தாக்கு சொந்தமாகி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்ல நினைக்கிறத சொல்லலாமா? சொல்லுங்க. என்ன தவற நினைக்க மாட்டீங்களே? சாந்தா, ஐ லவ் யூ. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. வேண்டாம் சார். ஏன் சாந்தா? என் மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லிட்டேன். சாந்தா, என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. சாந்தா கோயிலுக்கா? கோயிலுக்கு. இந்தாங்க. என்னடி இது காஞ்சோட்டல இருக்கு? காலையில வாங்கிட்டு வந்தது. இந்தாவே. சாந்தாவை நம்ம வீட்டுல இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. என்ன சொல்றீங்க? எத்தனை நாளைக்கா நம்ம வீட்டுல இப்படி அவ சும்மா இருப்பா? வேற எங்கெங்க போவா? அவளுக்கு நம்மளை தவிர வேற யாரு இருக்காங்க? என்ன எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சொல்லிட்டு இருப்பா? என்ன பச்சை குழந்தையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னு? அவளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவான். பயந்துட்டு இல்ல இருக்கச்சி. ஐயோ, என்ன கை? உழைக்கும் கை. வெங்காயம். அன்னைக்கு மாந்தோப்புல ஓடி இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. நீ என்ன சாதாரணமாவா அடிச்ச? நல்ல வெயிட் போட்டு பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்ச. அம்மா தாயே, இனிமே உன் வழிக்கே வரமாட்டேன் நானு. இப்ப தயா தெரியுது, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு. என்ன கையில கட்டு? என் குருநாதருக்காக தூது வந்ததுக்கு கிடைச்ச பரிசு. ஐயா ஐயா, நான் அடிச்சதுலையா கை உடைஞ்சதுங்கிற? என்ன ஊரெல்லாம அடி வாங்கிட்டு அலையிறேன். எலும்பு இடம் மாதிரி இருக்குது. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. ஐயா, இவ்வளவு அப்பாவியா இருக்க, நீ ஏன் அந்த அயோக்கியனுக்காக தூது வந்த? என்ன பண்றது, குருவாச்சேன்னு வந்தேன். ஆனா அன்னைக்குன்னு சனியனுக்கு கோபம் வந்து ஓர் ரூபத்துல விளையாண்டுருச்சு. ஆனா சொல்றேன் அஞ்சல, நானும் யார் யார்ட்டையோ அடி வாங்கியிருக்கிறேன். ஒன்ன மாதிரி 7 அடி 4 அடியா இருக்குது. ஓஹோ, தூது போறதுதான் தொழிலோ? அப்ப நிறைய இடத்துல அடி வாங்கிருக்கேன்னு சொல்லு. வசூலுக்கு போன இடத்துல எல்லாம் வாங்கியிருக்கிறேன். சரி சரி, என்ன மறந்து போட்ட? வைத்தியத்தை போனேன், தொட்டி ஏற்றி தொங்க விட்டாரு. ஏதாவது பழங்களை வாங்கி சாப்பிடு. அஞ்சல, உன்ன நான் புரிஞ்சுக்கவே முடியலையே.
அப்ப நாளைக்கு அடிச்சுட்டு நாளை கழிச்சு 10 ரூபா தருவியா? அடிக்கிற கைதான் அணைக்கும், ஆஹா. அணைக்கிற கைதான் அடிக்கும். அது வேண்டாம். நீ மதுரை வீர படம் பார்த்திருக்கியா? பாத்துருக்கனே. அதுல எம்ஜிஆர் சீக்கா கிடக்குறப்ப பானுமதிக்கு மனசு கேட்டுச்சா? அடே நீ அங்க போயிட்டியா? அஞ்சல அடிச்சாச்சு. அணைக்கிறது எப்ப? வேண்டாம். நீ அடி வாங்கினது வீண் போலடா.